ஸோ இப்போ அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மேல இருக்கிறது ஃபேவரபிள் அவுட்கம், கீழே இருக்கிறது வந்து பாசிபிள் அவுட்கம். அந்த மேல இருக்கிற ப்ராபபிள் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஸ்டின்லயே கொடுப்பான். இது வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அது வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்கறாங்க இல்லையா? அந்த கொஸ்டினை பொறுத்து அந்த ஃபேவரபிள் அவுட்கம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஃபிக்ஸடா இருக்காது. பட் அதுக்கு கீழே இருக்கிற ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்ங்கிறது ஃபிக்ஸடு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும், இப்போ காயின் கேட்டாங்கன்னா ஒரு காயின்னா ஒரு லிமிடெட் அளவு ஆஃப் அவுட்கம்ஸ் தான் வரும். 2 காயின் டாஸ் பண்ணோம்னா அதுக்கும் லிமிடெட் அளவு ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் வரும். அந்த மாதிரி டைஸா இருந்தாலும் கார்ட்ஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து லிமிட்டட் தான், ஃபிக்ஸட் தான். ஸோ இப்போ அது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நான் ஒரு காயினை டாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுல ஹெட்டும் விழுகலாம், டெய்லும் விழுகலாம். அந்த 2 தவிர வேற எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த இடத்துல ஒரு காயினுக்கு 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. இப்ப அடுத்து 2 காயின்ஸ்னா நான் ஒண்ணு என் ஃப்ரெண்ட் ஒண்ணு டாஸ் பண்றோம் அப்படின்னா 2 பேருக்குமே ஹெட் விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு, 2 பேருக்குமே டெய்ல் விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எனக்கு ஹெட் அவனுக்கு டெய்ல் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, எனக்கு டெய்ல் அவனுக்கு ஹெட் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது 4 தவிர வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்ல. இது 4 தவிர வேற எந்த சான்ஸும் வராது. அப்போ இதுதான் இந்த 2 காயின் டாஸ் பண்றதுக்கான பாசிபிள் அவுட்கம்ஸ். இதுவே நான் 3 காயின் டாஸ் பண்றேன்னா இவ்வளவு எழுதிருக்கேன்னு சொல்லி ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ்லாம் ஆயிக்காதீங்க, பயப்படலாம் வேணாம். சிம்பிள் தான், லாஜிக் தான். 3 பேர் இருக்கும், 3 பேர் டாஸ் பண்றோம், 3 பேருக்குமே ஹெட் விழுகலாம், அது ஒரு ஆப்ஷன். 3 பேருக்குமே டெய்ல் விழுகலாம், அது ஒரு ஆப்ஷன். இப்போ எங்க 2 பேத்துக்கு ஹெட் அவனுக்கு டெய்ல் விழுகலாம், இல்ல எங்க 2 பேத்துக்கு ஹெட் இவனுக்கு டெய்ல் விழுகலாம், இல்ல அவங்க 2 பேத்துக்கு ஹெட் எனக்கு டெய்ல் விழுகலாம். அப்போ அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது போக ஒரு ஹெட் டெய்லு ஹெட் விழுகலாம், இல்ல டெய்லு ஹெட் விழுகலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்குமே ஹெட், 3 பேருக்குமே டெய்லு, 2 பேருக்கு ஹெட் ஒரு டெய்லு, 2 பேருக்கு டெய்லு ஒரு ஹெட். இப்ப இந்த இடத்துல நம்ம ஈக்குவேஷன்ஸ்ல பார்த்தோம் எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் மல்டிபிளிகேஷன்ஸ்ல இருக்கு. இப்போ ஒய் எக்ஸ்னா ஒய்யும் எக்ஸும் மல்டிபிளிகேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல ஹெச்டினா இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் தான். ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம் தான் சொல்றமே தவிர இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் ஞாபகம் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி 2 into 3யும் 3 into 2வும் சேம் தான். அப்ப இந்த இடத்துல ஹெச் இன்டு டியும் டி இன்டு ஹெச்சும் சேம் தானா? கிடையாது. இந்த இடத்துல ஆர்டரும் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெச் டி வேற, டி ஹெச் வேற. ஹெச் டிங்கிறது எனக்கு ஹெச் அவனுக்கு டெய்லு, டிஹெச்னா எனக்கு டெய்லு அவனுக்கு ஹெட். வேற வேற ஆப்ஷன்ஸ் தான், வேற வேற பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால 3மே ஹெச், 3மே டெய்லு. ஃபர்ஸ்ட் 2 ஹெச் ஒரு டெய்லு, 2 டெய்லு ஒரு ஹெச், ஹெச் டெய்லு ஹெச், டெய்லு ஹெச் டெய்லு, ஹெச் டெய்ல் டெய்லு, டெய்லு ஹெச் ஹெச். இந்த இடத்துலயும் 2 ஹெச் இருக்கு, இந்த இடத்துலயும் 2 ஹெச் ஒரு டெய்ல், 2 ஹெச் ஒரு டெய்ல். ரெண்டும் வேற வேற தான், ஏன்னா ஆர்டர் வேற, 3 பேத்துக்கு கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் வேற. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது போக நிறைய இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இவ்வளவுதான், 8 ஆப்ஷன் தான். 8 தான் எப்படி நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 2 power n. இந்த இடத்துல 2ங்கிற பேஸ் என்னன்னா ஒரு காயினை டாஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பாசிபிள் அவுட்கம் வரலாங்கிறது தான் 2. 2 ஆப்ஷன் தான் வரலாம் இல்லையா? ஸோ அதனால 2. என்னங்கிறது என்னன்னா எவ்வளவு காயின்ஸ் டாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் n. இப்ப இந்த இடத்துல ஒரு காயினை நான் டாஸ் பண்ணேன்னா 2 power 1 இஸ் 2 பாசிபிள் அவுட்கம்ஸ். இதே நான் 2 காயினை டாஸ் பண்றேன்னா 2 power 2, 2 to 4, 4 பாசிபிள் அவுட்கம்ஸ். இதே நான் 3 காயின் டாஸ் பண்றேன்னா 2 power 3, 2 into 2 into 2 which is 8 பாசிபிள் அவுட்கம்ஸ். இந்த 8 தவிர வேற எதுவும் போகாது. அப்ப இது உங்களுக்கு எழுதுறதுக்கு ஞாபகம் இல்லைன்னா இந்த 8ங்கிறது கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 power 3 8 தான் வரும். அந்த 8ல ஒரு 5 6 எழுதிட்டீங்க, 3 தெரியல அப்படின்னா எப்படியாவது மேட்ச் பண்ணி ஓகே இது இங்க போட்டோம், இது இங்க போட்டோம், அப்ப இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குன்னு யோசிச்சு 8 வரைக்கும் கொண்டு வந்துருங்க. இதே 4 காயின்ஸ் இருந்துச்சுன்னா 2 power 4ன்னு வரும், 16 ஆப்ஷன்ஸ் வரும். எப்படியாவது 16 ஆப்ஷன்ஸை நம்ம மாத்தி மாத்தி போட்டு கொண்டு வந்துடணும். ஓகேவா? சோ இது வந்து காயின்ஸோட பேசிக்ஸ். இதே மாதிரி இப்போ டைஸ் எடுத்து பாத்திரலாம். சோ அடுத்து டைஸ் நான் வந்து ஒரே ஒரு டைஸை நான் த்ரோ பண்றேன்னா 1 2 3 4 5 6 இந்த 6 தவிர வேற எதுவும் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 6. இப்ப அடுத்து வந்து 2 டைஸை நான் த்ரோ பண்றேன்னா என்ன நம்பர் வேணா வரலாம். இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 5. சோ ஆனா வந்து 1ல இருந்து 6க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் தான் வரும். இதுலயும் 1ல இருந்து 6க்குள்ள தான், இதுலயும் 1ல இருந்து 6க்குள்ள தான். இப்ப அத வந்து ஒரு காம்பினேஷன் இதெல்லாம் வரலாம்னு சொல்லி ஒரு ஆர்டரா நம்ம எழுதியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயஸ்ல 1ங்கிறத பிக்ஸடா வச்சுட்டு இன்னொரு டயஸ்ல 1 2 3 4 5 6 வரலாம்.
இல்ல ஒரு டைஸ்ல 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு டைஸ்ல 1 2 3 4 5 6ன்னு வரலாம். அந்த மாதிரி 3 4 5 6 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் நம்ம எழுதியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல இதை தவிர வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நீங்க என்ன பாசிபிள் அவுட்கம் எடுத்தீங்கனாலும் இதுல ஏதாவது ஒரு இதுல இருந்துடும். இப்ப நீங்க 4 3ன்னா இங்க இருக்கு, 5 4ன்னா இங்க இருக்கு, 2 1ன்னா இங்க இருக்கு. நீங்க என்ன யோசிச்சாலும் இந்த 36க்குள்ளேயே வந்துரும். இப்ப இந்த இடத்துல இந்த 36 இந்த இடத்துல 6 நம்ம காயின்ஸ்க்கு இருந்த மாதிரியே தான். அந்த காயின்ஸ்க்கு என்ன இருந்துச்சு 2 பவர் n. ஏன் 2 ஏன் போட்டிருக்கோம், ஒரு காயினை டாஸ் பண்ணோம்னா 2 பாசிபிள் அவுட்கம் வரலாம். அதனால நான் 2 பவர் n போட்டேன். இப்ப இந்த இடத்துல ஒரு டைஸை த்ரோ பண்ணோம்னா 6 பாசிபிள் அவுட்கம் வரலாமா? அப்ப இங்க 6 பவர் n. இப்ப இது ஒரு டைஸ்னா 6 பவர் 1 6, ரெண்டு டைஸ்னா 6 பவர் 2 6 into 6 36. இதே 3 டைஸ் வருதுன்னா 6 into 6 into 6 36 into 6 என்ன வரும் 2 1 6 வரும். இதே 4 டைஸ்னா 6 பவர் 4. அந்த மாதிரி பாசிபிள் அவுட்கம்ஸ் போயிட்டே இருக்கும். இப்ப 6 பவர் 2 36னா 36 அவுட்கம்ஸ் வந்திருக்கணும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இது பாசிபிள் அவுட்கம்ஸ். ஃபேவரபிள் அவுட்கம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரெண்டு நம்பரும் சேம் நம்பரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா சேம் நம்பர்னா 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. அப்ப இந்த இடத்துல மேல 6 கீழே 36. இதே வந்து ரெண்டு நம்பரும் 4 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டு நம்பருமே 4 விட கம்மியா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இது 3 வரும் இல்லையா? இது 4 விட கம்மியா இருக்குன்னா 4 ஈக்குவல் கூட வச்சுக்கலாம். 4 விட மேக்ஸிமம் போக கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இது 4 வரும், இது 4 வரும், இது 4 வரும், இது 4 வரும். இந்த இடத்துல போகும்போது 5 வந்துருச்சு, இந்த சைட்ல போகும்போதும் 5 வந்துருச்சு. அப்போ இந்த 4 16 வரைக்கும் வரும். அப்போ ரெண்டு நம்பருமே 4க்கு ஈக்குவலாவோ இல்ல கம்மியாவோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 16/36ன்னு சொல்லலாம். இல்ல ரெண்டு நம்பருமே வந்து less than 2வா இருக்கலாம், இல்ல ரெண்டு நம்பருமே வந்து greater than 5வா இருக்கலாம், இல்ல ரெண்டு நம்பருமே ஈவன் நம்பரா இருக்கலாம், இல்ல ரெண்டு நம்பருமே ஆட் நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு நம்பர் ஈவன் ஒரு நம்பர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா கேட்கலாம். அந்த இடத்துல என்ன பண்ணணும், கீழே டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எப்பவுமே 36 தான். மேல என்ன கேட்கறாங்களோ அது எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு பார்த்து கவுண்ட் பண்ணிட்டு மேல போட்டுடணும். ஸோ இதுதான் வந்து டயஸ்க்கு. அடுத்து கார்ட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா மொத்தம் கார்ட்ஸ்ல வந்து சீட்டு விளையாடுவாங்க இல்லையா, அந்த கார்ட்ஸ்ல மொத்தம் 52 கார்டு இருக்கு. அதுல வந்து ஜோக்கரை ஆட் பண்ண மாட்டாங்க. ப்ராபபிலிட்டியில வர சம்ஸ்ல எப்பவுமே கார்ட்ஸ்ல ஜோக்கரை ஆட் பண்ண மாட்டாங்க. ஜோக்கர் இல்லாம மொத்தம் 52 கார்டு இருக்கு. அந்த 52 கார்டுல 26 பிளாக் 26 ரெட் ஈக்குவலா பிரிச்சிருப்பாங்க. அந்த 26 பிளாக் கலர் கார்ட்ஸ்ல வந்து ரெண்டு டிசைன் இருக்கும். 13 ஸ்பேடுங்கிற டிசைன், 13 நம்பர்ஸ் கிளப்ங்கிற டிசைன். இந்த 26 ரெட் கலர் கார்டுல 13 டைமண்ட் டிசைன்ல கார்ட்ஸும் 13 ஹார்ட் டிசைன்ல கார்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பேடா இருந்தாலும் கிளப்பா இருந்தாலும் ஹார்ட்டா இருந்தாலும் டைமண்டா இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்க சப்டிவிஷன்ஸ் காமன் தான். 3 ஃபேஸ் கார்டு, ஒரு ஏஸ்ங்கிற கார்டு, 9 நம்பர்ஸ் கார்டு. இந்த இடத்துல ஃபேஸுங்கிறது என்னன்னா கிங்கு குயினு ஜாக்கு. ஸோ இங்க 3 இங்க 3 இங்க 3 இங்க 3. ஜென்ரலா ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து 12 கார்டு இருக்கு. அந்த 12 கார்டு அடுத்து ஏஸ்ங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா 1க்கு பதிலா யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பாத்துட்டீங்கன்னா 1 2 3 4 4 கார்டு இருக்கு. நம்பர்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா 1க்கு பதில் ஏஸ் போயிடுச்சா, ஸோ அது போக 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு 9 நம்பர்ஸ் இருக்கு. இதுல 9 9 9 9 மொத்தம் 36 கார்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 52. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா சப்டிவிஷன்ஸ் எல்லாம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜென்ரலா ஃபேஸ் கார்டு. இப்ப இந்த இடத்துல பாருங்க டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன, ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் 52 தான், அது சேஞ்ச் ஆகாது. அதுக்கு மேல இருக்கிற ஃபேவரபிள் அவுட்கம் தான் சேஞ்ச் ஆகும். இப்ப ஃபேவரபிள் அவுட்கம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபேவரபிள் அவுட்கம் வந்து அது வந்து ஃபேஸ் கார்டா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஃபேஸ் கார்டு எத்தனை இருக்கு 12 இருக்கு. அப்போ 12/52. இதே வந்து நீங்க எடுக்கிற கார்டு வந்து ஏஸா இருக்கு அப்படின்னா 4/52. இதே நீங்க எடுக்கிற கார்டு வந்து நம்பரா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டினா மொத்தம் 36/52. இதே நீங்க எடுக்கிறது ரெட் கலர் கார்டா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா ரெட் கலர் கார்டு மொத்தம் எவ்வளவு இருக்கு 26. அப்போ 26/52. அதே மாதிரி நீங்க எடுக்கிற கார்டு பிளாக் கார்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன 26/52. நீங்க எடுக்கிற கார்டு ஸ்பேட் டிசைனா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி 13/52. அதே மாதிரி கிளப் ஹார்ட் டைமண்ட்க்கு 13/52 வரும். இதே நீங்க எடுக்கிற கார்டு வந்து 4 இருக்கிறதுக்கான என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா 4ங்கிறது வந்து
இதுல ஒரு 4, இதுல ஒரு 4, இதுல 1, இதுல 1 இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு 4 இருக்கு? 4 இருக்கு. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி 4/52. இப்ப நீங்க எடுக்கிறது வந்து ரெட் கலர்ல ஒரு ஃபேஸ் கார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கிற ஃபேஸ் கார்டு எவ்வளோ? இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. அப்போ 6/52. ஓகேவா? சோ இப்ப இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஃபேவரபிள் அவுட்கம் கேக்குறாங்களோ அதை கவுண்ட ஆட் பண்ணி மேல போட்டு டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் கீழே போட்டீங்கன்னா கார்ட்ஸ்ல இருக்க ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேசிக் சம் பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல வந்து கலர் கலரா பால்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ரெட் கலர்ல ஒரு 4 பால் இருக்கு, கிரீன் கலர்ல ஒரு பால் இருக்கு, ப்ளூ கலர்ல 5 பால் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால், நீங்க ஒரு பால், ஒரே ஒரு பால் எடுக்கிறீங்க, அந்த ஒரு பால் வந்து ரெட்டா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்கலாம். இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரீன் பால் கேட்கலாம், இல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால் கேட்கலாம். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் பால்ஸ் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஃபிக்ஸட் தான் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க எடுக்கிற பால் ரெட்டா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? மொத்தம் எவ்வளவு ரெட் பால்? இப்போ நான் ஒரு பால் தான் எடுக்கிறேன், அப்ப அது 1/10 போட்டேன்னா அது தப்பு. இப்ப மேல வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், எனக்கு என்ன வேணும்? ரெட் கலர் பாலா இருக்கிறதுக்கான அவுட்கம் தான். ரெட் கலர் பால் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. அப்போ இது 4/10. ஸோ நான் எடுக்கிற பால் வந்து ரெட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 10ல 4 பங்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே நான் எடுக்கிறது கிரீன் பாலா இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் அப்படின்னா, எவ்வளவு பால் இருக்கு? 1/10. நான் எடுக்கிற பால் கிரீனா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/10, 10ல ஒரு பங்கு அப்படின்னு. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால்னா 5/10. இதை சிம்பிளிஃபை பண்ணி கூட நீங்க 2/5, இதை 1/2, இது 1/10 சிம்பிளிஃபை பண்ணி கூட எழுதலாம். இல்லை நீங்க வந்து இது டெசிமல் எழுதிக்கலாம். 0.5, 50%, 0.1 நீங்க டெசிமல்ல எழுதிக்கலாம். பட் ஜென்ரலா இதுதான் இதோடைய ப்ராபபிலிட்டியோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அது முழுமை அடைஞ்சிடும். அதாவது 1ங்கிற வேல்யூ வந்துருங்கிறது பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால்ங்கிறது 4/10. அதோடைய காம்ப்ளிமெண்டரி என்ன? கிரீன் அண்ட் ரெட் பால், சாரி கிரீன் அண்ட் ப்ளூ பால். அப்போ கிரீன் பால் வரதுக்கு 1/10, ப்ளூ பால் வரதுக்கு 5/10. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட். இதோடைய காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் வந்து இது ரெண்டும். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் எடுத்தேன்னா இதோடைய காம்ப்ளிமெண்டரி இது ரெண்டும். இதை நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் எடுத்தேன்னா இதோடைய காம்ப்ளிமெண்டரி இது ரெண்டும் எடுக்கிறதுக்கு. இப்ப இந்த இடத்துல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 தான் வரும். ஸோ 1/10 plus 5/10 plus 4/10. Denominator common. 5 plus 4 9 plus 1 10/10. கேன்சல் பண்ணோம்னா 1. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் சம். இப்போ கொஞ்சம் காயின் ரிலேட்டடான ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து காயின் சம் பார்க்கலாம். காயின்ல வந்து நான் 3 காயின் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு காயின் 2 காயின் எடுக்கலாம், அது ரொம்ப பேசிக்கா இருக்கும். நான் இப்போ இந்த 3 காயின் எடுத்து 7 பாசிபிலிட்டியில இருக்கிற எல்லா சம்ஸையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல 3 காயின்னா என்ன வரும்? 2^3, which is 8 outcomes. 1 2 3 4 5 6 7 8. 8மே எழுதியாச்சு, 7 கேட்டகரி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் 1 ஹெட். அதாவது இப்ப இந்த இடத்துல மினிமம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட் இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ குறைஞ்சது ஒரு ஹெட் இருக்கணும், அதுக்கு கம்மியா இருக்கக்கூடாது, பட் மேக்சிமம் எவ்வளவு வேணா இருக்கலாங்கிறதா இதுக்கு அர்த்தம். அப்ப மினிமம் 1 ஹெட்னா இந்த இடத்துல மினிமம் ஒரு ஹெட் இருக்கு, மேக்சிமம் 3 ஹெட் இருந்துட்டு போகுது, பட் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு மினிமம் ஒரு ஹெட் இருந்தா போதுங்கிறதா கண்டிஷன். இந்த இடத்துல மினிமம் 1 ஹெட் இருக்கா? இல்ல, அப்போ இது வராது. இந்த இடத்துல ஒரு ஹெட் இருக்கு, இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹெட் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹெட் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹெட் இருக்கு. அப்போ மினிமம் ஒரு ஹெட் அப்படின்னா இதை தவிர மீதி எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ மொத்தம் 7 ஆப்ஷன் இருக்கு. ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 8. இப்போ அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? மேக்சிமம் 2H. மேக்சிமம்னா அதிகபட்சம். அதிகபட்சம் அந்த இதுல 2 ஹெட் இருக்கலாம், அதுக்கு மேல போக கூடாது, பட் அதுக்கு கீழே எவ்வளவு வேணா இருக்கலாம்னு அர்த்தம். அப்ப மேக்சிமம் 2Hனா அந்த இடத்துல 0H இருக்கலாம், ஹெச்சே வராம இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹெச் இருக்கலாம், இல்லைன்னா 2 ஹெச் இருக்கலாம், அதிகபட்சம் 2 ஹெச், அதுக்கு மேல 3 ஹெச் வரக்கூடாது. அப்ப மேக்சிமம் 2H, அதுக்கு மேல வரக்கூடாதுன்னா 3H மட்டும் வரக்கூடாது. அப்போ இந்த 3H மட்டும் வராம
0H வரலாம், 2H வரலாம், 2H வரலாம், 2H வரலாம், 1H, 1H, 1H. இந்த மேக்சிமம் 3H வரதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துலயுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இதுவும் 7/8. மேக்சிமம்னா 2 ஹெட் இருக்கணும். இதுல இருக்கா? அதாவது அதிகபட்சம் 2 ஹெட். அதுக்கு கீழே எவ்வளவு வேணா இருக்கலாம். இப்போ இதுல 3 ஹெட் இருக்கு. அப்ப இது வராது. 0 ஹெட் வரலாம், 2 ஹெட் வரலாம். ஏன்னா மேக்சிமம் வரைக்கும் நமக்கு 2 ஹெட் வரைக்கும் வரலாம் அதுல. அதை தவிர தாண்டி தான் வரக்கூடாதுன்றாங்க. அப்ப இதுல ஏழுமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆன்சர் வந்து 7/8. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தேர்ட் ஒன் எக்ஸாக்ட்லி 2 ஹெட். எக்ஸாக்ட்லினா அதுல 2 ஹெட் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு கம்மியா இருக்கிறதையோ ஜாஸ்தியா இருக்கிறதையோ பார்க்க கூடாது. அப்ப எக்ஸாக்ட்லி 2 ஹெட்னா இதுல 3 ஹெட் இருக்கு, வராது. இதுல ஹெட்டே இல்ல, வராது. எக்ஸாக்ட்லி 2 ஹெட் வரும், எக்ஸாக்ட்லி 2 ஹெட் வரும், எக்ஸாக்ட்லி 2 ஹெட் வரணும். அது பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல 2 ஹெட் இருந்தா ஓகே. இதுல வராது. ஒரு ஹெட் தான் வராது. அப்ப எக்ஸாக்ட்லி 3 ஹெட்னா 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்து 4வது ப்ராபபிலிட்டி, நோ ஹெட். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நோ ஹெட். அந்த இடத்துல ஹெட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா இது மட்டும் தான் வரும் இல்லையா? ஏன்னா இது எல்லாத்துலயுமே ஹெட் இருக்கு. நோ ஹெட் வரக்கூடாதுன்னா இது 1 மட்டும்தான் இருக்கு. 1/8. அடுத்து 4வது முடிச்சாதா? 5வது, 5th ஒன், மினிமம் 2 ஹெட் அண்ட் 2 டெய்ல். இந்த இடத்துல அண்டுங்கிறது என்னன்னா இதுவும் வரணும், இதுவும் வரணும். ஆர் அப்படின்னா இது வரலாம், இல்லைன்னா இது வரலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா எனக்கு போதும். ஆனா அண்டு வந்தா எனக்கு ரெண்டுமே இருக்கணும். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ன்றாங்க. அப்ப மினிமம் 2 ஹெட் இருக்கணும் அண்டு 2 டெய்ல் இருக்கணும். அப்ப அந்த இடத்துல மினிமம் 2 ஹெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஹெட் இருக்கணும் ஆர் 3 ஹெட் இருக்கலாம். ஏன்னா மினிமம் 2 ஹெட். அப்ப அந்த இடத்துல மேக்ஸிமம் 3 ஹெட்டும் இருந்துட்டு போகலாம். பட் 1 ஹெட்டோ 0 ஹெட்டோ இருக்கக்கூடாது. ஏன்னா மினிமமே எனக்கு 2 ஹெட் இருக்கணும். இப்ப மினிமம் 2 ஹெட்னா 3 ஹெட் இருக்கலாம். அண்ட் 2 டெய்லும் 3 டெய்ல்ஸும் இருக்கலாம். இது 4ல எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, ஐ மீன் 4மே கிடையாது, இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, மினிமம் 2 ஹெட் அண்ட் 2 டெய்ல். சோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஸ்டின் மாத்தி எழுதிட்டேன். அப்ப மினிமம் வந்து 2 ஹெட் அண்ட் 2 ஹெட் டெய்ல் அப்படின்னா அந்த இடத்துல 2 ஹெட்டும் இருக்கணும், 2 டெய்லும் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப 2 ஹெட்டும் 2 டெய்லும்னா மொத்தம் 4 ஆப்ஷன் வந்துடும். அதாவது 2 ஹெட் 2 டெய்ல் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த இடத்துல நமக்கு 3 தானே இருக்கு. அப்ப மினிமம் 1 ஹெட் 1 டெய்ல் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மினிமம் 1 ஹெட் 1 டெய்ல் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹெட் இருக்கலாம், மினிமம் 1 ஹெட் அப்படின்னா 1 ஹெட் இருக்கலாம், இல்லைன்னா 2 ஹெட் இருக்கலாம், இல்லைன்னா 3 ஹெட்டும் இருக்கலாம். 1 டெய்ல் 2 டெய்ல் 3 டெய்ல் இருக்கலாம். அதாவது 1 ஹெட் 1 ஹெட், அதாவது அண்டுங்கும் போது மினிமம் 1 ஹெட் இருக்கணும், அது கூட மினிமம் 1 டெய்லும் இருக்கணும்ன்றாங்க. அப்ப இதுல வந்து மினிமம் 1 ஹெட் இருக்கு, ஆனா மினிமம் 1 டெய்ல் இருக்கா? இல்ல. அப்போ இது வராது. இப்ப இந்த இடத்துல மினிமம் 1 ஹெட் இருக்கு, மேக்ஸிமம் வேலை வேணா இருந்துட்டு போலாம், பிரச்சனை இல்ல. பட் மினிமம் 1 ஹெட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப இந்த இடத்துல மினிமம் ஒரு ஹெட் இருக்கணும், ஒரு ஹெட் இருக்கு. மினிமம் 1 டெய்லும் இருக்கணும், 1 டெய்லும் இருக்கு. அப்போ இது வரும். அடுத்தது மினிமம் 1 ஹெட் 1 டெய்ல், 1 ஹெட் 1 டெய்ல் இருக்கு. 2 ஹெட் இருந்தா பிரச்சனை இல்லை, 2 டெய்ல் இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு மினிமம் ஒரு ஹெட் இருக்கணும், மினிமம் ஒரு டெய்ல் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஹெட் ஒரு டெய்ல், ஒரு ஹெட் ஒரு டெய்ல், ஒரு ஹெட் ஒரு டெய்ல், ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இருக்கு. அப்போ இந்த 6 கண்டிஷனும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 6/8. இப்ப ஏன் நான் கொஸ்டினை மாத்தினா 2 ஹெட் 2 டெய்ல், அப்போ அந்த இடத்துல 2 ஹெட்டும் இருக்கணும். மினிமம் 2 ஹெட்னா அந்த இடத்துல 2 ஹெட்டும் இருக்கணும், 2 டெய்லும் இருக்கணும்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல ஹெட் டெய்லு ஹெட் டெய்லுன்னு 4 இருந்தாதான் மினிமம் 2 ஹெட் அண்ட் மினிமம் 2 டெய்ல் 4 ஆப்ஷன் வரும். அப்ப அது நான் 4 காயின் டாஸ் பண்ணாதான் இந்த ஆப்ஷன் வரும். அப்ப இந்த இடத்துல இந்த கொஸ்டின் தப்பு. ஓகேவா? சாரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6th ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் 6th ஒன் வந்து பாத்துட்டீங்கன்னா மினிமம் 2 ஹெட் ஆர் 2 டெய்ல். இப்ப இந்த இடத்துல நான் 2 நான் மாத்த மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல அண்டுங்கிறது இல்ல, இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணுங்கும் போதுதான் என்னால கொண்டு வர முடியல. ஆனா இது இருக்கலாம், இல்லைன்னா இது இருக்கலாம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். மினிமம் 2 ஹெச்னா 2 ஹெச்சோ 3 ஹெச்சோ இருந்துட்டு போகுது, இல்லைன்னா 2 டெய்லோ 3 டெய்லோ இருந்துட்டு போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துட்டீங்கன்னா மினிமம் 2 ஹெச், 2 ஹெச் இருக்கா? ஓகே. இந்த இடத்துல 2 டெய்ல இருக்கணும்னு நான் யூஸ் ஐ மீன் திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல் தான், இது இருக்கலாம் இல்லைன்னா இது இருக்கலாம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் எனக்கு ஓகே தான். மினிமம் 2 ஹெச் இருக்கா? அப்போ ஓகே. இதுல மினிமம் 2 டெய்ல் இருக்கு, 2 ஹெச் இல்லைன்னா பரவாயில்ல, 2 டெய்ல் இருக்கு.
இந்த இடத்துல 2 ஹெச் இருக்கு, இந்த இடத்துல 2 ஹெச் இருக்கு, 2 ஹெச் இருக்கு, 2 டெய்ல் இருக்கு, 2 டெய்ல் இருக்கு, 2 டெய்ல் இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே ஒண்ணு 2 ஹெச் இருந்துரும், இல்லைன்னா 2 டெய்ல் இருந்துரும். அப்ப இந்த 2 கண்டிஷன் வந்து எல்லாத்துலயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ 8/8 தான். அடுத்தது வந்து பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 7th. சோ இது புரிஞ்சுதா? மினிமம் 2 ஹெட் இருக்கணும், இல்லைன்னா 2 டெய்ல் இருக்கணும். 2ல ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலுமே எனக்கு ஓகே தான். அப்போ மினிமம் 2 ஹெட்னா ஒரு ஹெட் தான் வரக்கூடாது. ஆனா 2 ஹெட் 3 ஹெட் வரலாம். மினிமம் 2 டெய்ல்னா 2 டெய்ல் 3 டெய்ல் வரலாம். அப்ப இந்த 2 ஹெட் இல்லைன்னா 3 ஹெட், 2 டெய்ல் இல்லைன்னா 3 டெய்ல், இது 4ல ஏதாவது ஒன்னு இருந்தாலுமே எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு தான். இது 4ல எல்லாத்துலயுமே ஒண்ணு வந்துருச்சு. அப்ப எல்லாத்துக்குமே 8/8. இப்போ ஆல் ஹெட், எல்லாமே ஹெட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டினா இது ஒண்ணு மட்டும்தான். இதுல எல்லாம் டெய்ல், இதுல எல்லாம் ஹெட் டெய்ல் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. எல்லாமே ஹெட்னா இது ஒண்ணு மட்டும்தான். அப்போ 1/8 தான். இப்போ பாயிண்ட்ஸ்லயும் சரி, இது கார்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, மினிமம்னா குறைஞ்சபட்சம் அது இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். அதிகபட்சம் மேக்சிமம், இந்த இடத்துல மினிமம் ஆர் அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, மேக்சிமம் ஆர் அட்மோஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. சோ குறைஞ்சபட்சம் இது அதிகபட்சம் அது இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. பட் அதுக்கு கீழே எவ்வளவு வேணா இருக்கலாம். எக்ஸாக்ட்லினா எக்ஸாக்ட்லி அது மட்டும் தான். நோ ஹெட்னா இருக்கவே கூடாது. ஆல்னா எல்லாமே அதுவா இருக்கணும். இந்த இடத்துல அண்ட்னா இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். ஆறுனா ரெண்டுல எது ஏதாவது ஒன்னு இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாத்துலயும் வரும். ஸோ டயஸா இருந்தாலும் கார்டா இருந்தாலும் எதா இருந்தாலும் இந்த 7 கண்டிஷனை வச்சு நீங்க சால்வ் பண்ண பழகிட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஈஸி தான். ஸோ இப்போ இது கூடயே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டயஸ் ப்ராப்ளம், கார்ட் ப்ராப்ளம், இயர் இருக்கும். இயர் வந்து பாத்துட்டீங்கன்னா லீப் இயர், நார்மல் இயர், எவ்வளவு வீக்ஸ், எவ்வளவு சண்டேஸ், எவ்வளவு சாட்டர்டேஸ், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லா பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டிக்கு வந்து ஒரு 10 வீடியோ போட்டாலும் பத்தாது. ஸோ அதனால இன்னைக்கு பேசிக்ஸ்ல இந்த டேர்ம்ஸ் வரைக்கும் தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு தாராளமா போதும். நம்ம அட்வான்ஸ் டாபிக் பார்க்கும்போது ப்ராபபிலிட்டியை எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இன்னையோட பிகினர்ஸோட 30 வீடியோ சீரிஸ் முடியுது. மேபி இதுல நான் ஒரு சில டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணாம இருக்கலாம். ஆனா 30 டேஸ் வந்து எனக்கு லிமிட்டடா இருக்கனால 30 டாபிக்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா மேக்ஸ்ல இதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு மற்ற டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸி ஆயிடும். ஸோ உங்களோடது வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஒரு 30 வீடியோ தான் போட்டிருக்கேன். பட் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 780 800 ஃபாலோவர்ஸா வந்துட்டீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து இவன் யாருன்னே தெரியாது. மேக்ஸ் வீடியோஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, தமிழ்லயும் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி என்னோட ஃபாலோவர்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க, வியூ டெய்லி ரெகுலரா வியூ பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. இதோட இந்த டாபிக் முடியுது. பட் அடுத்தது வந்து ஆப்டிடியூட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா RS அகர்வால் இருக்கிற எல்லா புக்ஸ்ல இருக்கிற அந்த புக்ல இருக்க எல்லா டாபிக்கும் ஃபுல்லா டீடைல்டா இதே மாதிரி ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி எவ்வளவு வீடியோஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லா டாபிக்கும் கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது போக ஷார்ட்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்டான வீடியோஸ், அதாவது வந்து எப்படி கேரக்டரை டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி லைஃபை ஃபேஸ் பண்ணலாம், எப்படி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம், எப்படி ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற பர்சனாலிட்டி டெவலப்மெண்டான வீடியோஸ் ஷார்ட்ஸ்ல வரும். மேக்ஸ்ல வந்து ஆப்டிடியூட் சீரிஸ் வரும். ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரிஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லயும் வரும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதுலனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுலயுமே வந்து ஷார்ட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்டான வீடியோஸ் வரும். யூடியூப்ல ஃபுல் வீடியோஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆப்டிடியூட் சீரிஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பேசிக் மேக்ஸையும் ஆப்டிடியூடோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோ கரியர் ரிலேட்டடான வீடியோஸும் வரும் அப்கமிங்ல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.